காலையில் தாவேக்காவில் போய் சேர்ந்த சி.வி. சண்முகம், வேலுமணி இன்னும் பல உறுப்பினர்களை கட்சி பொறுப்பிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்காரு. யார் யாரை நீக்கியிருக்காருன்னா, எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், தங்கமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், ஆர். காமராஜ், பெஞ்சமின், உடுமலை ராதாகிருஷ்ணன், இசக்கி சுப்பையா, எம்.சி. சம்பத்து, கே.சி. வீரமணி இன்னும் பலர் தாவேக்கால போய் காலையில ஜாயின் பண்ணாங்க. இவங்க ஜாயின் பண்ணாங்க காலையில. ஆனா இப்ப சாயந்தரத்துக்குள்ள அவங்கள கட்சி பொறுப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்காரு. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத நேரத்துல யாருடா ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற குழப்பத்துல எல்லாருமே இருந்தாங்க. இதுல என்னென்ன புரளி கிளம்புச்சுன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று சேர போறாங்க, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க போறாரு, திருமாவளவனை முதலமைச்சராக்க போறாங்க அப்படின்னு பல புரளிகள் வெளியே வந்துச்சு. இப்ப அந்த புரளிகளுக்கு சி.வி. சண்முகம் உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எங்ககிட்ட வந்து பேசினாரு, நான் மேலிடத்துல பேசிட்டேன், நான் தான் முதலமைச்சர், திமுக நமக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படின்னு புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றாரு இது நடந்தது உண்மை அப்படின்னு. ஆனா அப்படியே மாத்தி பேசுறாரு இபிஎஸ். நாங்க அப்படி ஒன்று பேசவே இல்லை, அப்படி ஒன்று எங்களுக்குள்ள நடக்கவே இல்லை, அப்படி ஒரு எண்ணமே இல்லை, எங்களோட எதிர்ப்பு நிலைப்பாடே திமுக தான், நாங்க போய் எப்படி திமுகல சேருவோம் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் பேசுறாரு. யார் சொல்றது உண்மைன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. நேற்று தினமே தெளிவுபடுத்தியாச்சு. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு கேள்வி கேட்காதீங்க. ஏங்க 5 வருஷம் நீங்க சட்டமன்ற நிகழ்வுல பாத்தீங்களா, எத்தனை முறை பேட்டி கொடுத்தோம், எங்களுடைய பிரச்சாரம் என்ன, என்னுடைய பிரச்சாரத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்களா, இன்றைக்கு யாரை தாக்கி பேசணும்னு பாத்தீங்களா. ஆக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புல தான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி செய்வோம், அவங்களுக்கு வேற ஒன்று கிடைக்கல, வேற எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. இப்படி காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி சொல்லி, நிர்வாகிடத்தில் தவறான செய்தி சொல்லி, அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில சொல்லுகின்ற வார்த்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்கள் கூட்டணியை தவிர்த்து வேற யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அது அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் சொல்லிட்டோம். பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். பெரும்பான்மை சிறுபான்மையில இல்ல, பொதுச் செயலாளர் தான், பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை எல்லாம் சட்டமன்ற, அதாவது சட்டத்துல இன்றைக்கு தாவாக இருக்குது, தாவாக இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டு ஒரு 58 பேர் போயிட்டு ஆட்சி போயிருமா? தாவாக தலைவர் தானே அதிகாரம். அப்படி எல்லா கட்சி தலைவருக்கும் தான் அதிகாரம். அப்படித்தான் தீர்ப்பு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து இதெல்லாம் யாரு அனுமதி கொடுத்தது? தலைமை யாரு? பொதுச் செயலாளர். இவரெல்லாம் அந்த ஆக்சன் லெட்டர் யாரு கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன், கையெழுத்து போட்டு. அந்த பவர் எடுத்தா இருக்குது. இப்ப முதல் கூட்டம் சட்டமன்ற தோணோட முதல் கூட்டம். முதல் கூட்டத்துல விப்ப நியமிக்கிற அதிகாரம் பல தீர்ப்புல அந்த பொதுச் செயலாளர் இருக்குது. அதெல்லாம் அப்புறம், அதாவது எப்பொழுதை பொறுத்த வரைக்கும் சார், இது தவறான உதாரணம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாறி மாறி கட்சி வரும், ஆனா விதியும் மரபும் மாறாது, விதியும் மரபும் மாறாது. ஆனா விதியும் பின்பற்றல, மரபையும் பின்பற்றல. அதான் நான் தெளிவா சொன்னேன். இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவு தேவை. ஏன்னா திராவிடம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி அந்த இடம் பெற்றிருக்கு. அவர்கள் என்ன சொன்னாங்க, ஆதரவு கொடுக்கிறோம், கூட்டணி திமுகவோட தொடரும், ஆதரவு கொடுக்கிறோம் அரசாங்கத்துக்கு, ஆனால் திமுகவோட கூட்டணி தொடரும். அப்படிங்கிற பொழுதுதான் இவருடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணையில தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்து வேறுபாடு இருக்கின்ற பொழுது, இன்றைய முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு போய் நான் வந்துட்டு வந்திருக்காரு. இன்றைக்கு
இங்கே இருக்கிற ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் இடம்பெற வேண்டிய ஆசையின் அடிப்படையில் இன்றைக்கு சென்றிருக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறது. இன்றைக்கு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை சொல்லி அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.